I'm willing to consider the car dealership, provided you people are sincere. You got to put a lot of money into this. Okay? Yes, sir. We do our best. Understand? Selvam, Nandini being with you is a great source of strength. I'll favorably consider the dealership. All the best. அவருக்கு தேங்க்ஸ் சொல்லு. தேங்க்யூ சார். Sit, Selvam. My Mumbai office will mail you the agreement tomorrow. And we'll finalize it soon after. Okay? Okay, sir. All right, Selvam. I feel you'll be able to do an annual turnover of 10 crores, of which your net profit will be 2 crores. Thank you, sir. All credit goes to Mr. Madan Lal. Thank you, sir. ரொம்ப தேங்க்ஸ் சேட்டு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் செல்வம். இந்த பிஸ்னஸ் நல்லபடியாக முடிஞ்சா எனக்கு சந்தோஷம். தன்யவாத் ஜி. Now that the deal has been finalized, it's time to celebrate. Come on. No, I don't drink. You don't drink? Okay, give us some wine. All right then. Shall we say cheers to the dealership? ஷியோர். Cheers. சியர்ஸ். What's wrong with him? சார், he doesn't drink. Why not? இல்லை, எனக்கு பழக்கம் இல்லை. So? No, he is hesitating to drink. Why? What's wrong in drinking? It is the elixir of life. You respect the drink respects you. செல்வம், அவர் என்ன சொல்றாருன்னா, குடிக்கிறது தப்பே இல்லையா, இதுக்கு நாம மரியாதை கொடுத்தோம்னா இது நமக்கு திருப்பி கொடுக்குமாம். மொத்தத்துல துக்கத்துல இருக்கும்போது குடிக்க கூடாது, சந்தோஷமா இதை அப்ரோச் பண்ணணும்னு சொல்றாரு. You know Amitabh Bachchan, the famous Hindi actor? His father, Harivansh Rai Bachchan, wrote a beautiful poetry called Madhushala. அமிதாபோட அப்பா இதை பத்தி ஒரு கவிதையே சொல்லியிருக்காராம். அதை பத்தி சொல்ல போறாரு. I'll tell you how it goes. मदिरा में जाने को घर से चलता है पीने वाला, किस पथ से जाऊं असमंजस में है वो भोला वाला, अलग अलग पथ बतलाती सब, पर मैं ये बताता हूं राह पकड़ तू एक चला चल, पा जाएगा मधुशाला. Explain? அவர் என்ன சொல்றாருன்னா, குடிக்கணும்னு ஆசைப்படுறவன் பார தேடி வீட்டை விட்டு கிளம்புறானாம். ஆனா எந்த வழியா போகணும்னு தெரியலையாம். நிறைய பேர் நிறைய வழி சொல்றாங்கோ. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, உன் மனசுக்கு எந்த வழி சரின்னு படுதோ அந்த வழியிலே போ, நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு சென்றுவேன்னு சொல்றாரு. एक बरस में एक बार ही जगती होली की ज्वाला, एक बार ही लगती बाजी जलती दीपों की माला, दुनिया वालों किंतु किसी दिन आ मदिराले में देखो, दिन में होली रात दिवाली रोज मनाती मधुशाला. செல்வம், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஹோலி வருமாம், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தீபாவளி வருமாம். ஆனா பார்லே மட்டும்தான் பகல்லே ஹோலியும் ராத்திரிலே தீபாவளியும் தினம் தினம் கொண்டாடுவாங்களாம். Okay, now I'll say the last verse of the poem. मेरे अधरों पर हो न अंतिम वस्तु न तुलसी जल प्याला, मेरे जीवा पर हो अंतिम वस्तु न गंगा जल हाला, मेरे शव के पीछे चलने वालों याद इसे रखना, राम नाम है सत्य ना कहना, कहना सच्ची मधुशाला. क्या बात बताया आपने. Thank you, thank you. அதாவது
நான் சாகிறதுக்கு முன்னாடி என் நாக்கில் துளசி தண்ணியோ இல்லை என் நாக்கில் கங்கை தண்ணியோ ஊத்தாதீங்கோ. நான் செத்ததுக்கு அப்புறம் என் சவ ஊர்வலத்தில் நடந்து வரவங்க எல்லாம் ராம் நாம் சத்யஹேன்னு சொல்லாதீங்கோ. அதான் மதுஷாலா மதுக்கடை தான் சத்தியம்னு சொல்றாங்கோ. Selvam, you now know the value of the drink? Okay, since you're drinking for the first time, you just have some wine. Give him some wine. Yeah? Mm-hmm. Excuse me. Right. No, I'll be coming to London next week. Yeah. We can then talk. சேட் என்ன சொல்லிட்டு போறாங்க? என்ன செல்லும் நீ பாம்பேல எவ்வளோ பெரிய பிசினஸ் மேன்லாம் அவரே பார்க்கணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்காங்கோ. அதுவும் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே உனக்கு இவ்வளோ பெரிய பார்ட்டி வச்சிருக்காரு. நீ என்னடானா குடிக்க மாட்டேன் அதுவும் இதுன்னு சொல்லிட்டு அவரே மூட் அவுட் பண்ணிட்டே. ஐயோ, அதுக்காக நான் சொல்ல. நான் உண்மையிலேயே குடிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. குடிக்க மாட்டேன்னு சொன்னா எப்படி செல்வம்? அதுவும் எவ்வளோ பெரிய டீலிங். அவர் டீலிங்கே கேன்சல் பண்ணிட்டாருன்னா என்ன பண்றது? நான் கஷ்டப்பட்டதெல்லாம் பிரயோஜனமே இல்லாம போயிடும். நந்தினி அவர்கிட்ட எடுத்து சொல்லுங்கோ. இல்லை சார், செல்வத்துக்கு இந்த பழக்கம்லாம் கிடையாது. அவருக்கு பிடிக்கவும் பிடிக்காது. பிடிக்கலன்னா அப்ப குடிக்கிறவங்களாம் தப்பானவங்களா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல சேட். அப்புறம் வேற எப்படி எடுத்துக்கிறது? நீ வந்து சேரை இழுத்த விதமே அவருக்கு பிடிக்கல. ஏன்னா அவரு ரொம்ப சென்சிட்டிவான பர்சன். அது மட்டும் இல்லை, ரொம்ப டாமினேட்டான பர்சனும் கூட. அவர் மனசுக்கு ஏத்த மாதிரி பிடிச்சி நீங்க பழகினீங்கன்னா சின்னவன் பெரிய எல்லாம் பார்க்க மாட்டாரோ. யாரா இருந்தாலும் சரி மேலே தூக்கி விட்டுருவாரோ. அப்புறம் இந்த டீலிங் மட்டும் இல்லை, உங்களுக்கு இன்னும் நிறைய டீலிங் கொடுப்பாரோ. புரிஞ்சுக்கோ செல்வம், பழகிக்கோ. இது தப்பில்லை, நாகரீகம். செல்வம், பிசினஸ் ரொம்ப முக்கியம். ஆனாலும் அதுக்கு இல்ல சேட், உங்களுக்கு தான் தெரியும்ல எனக்கு இதெல்லாம் பழக்கம். அவர் வராரு. Okay, I'm sorry. Okay, shall we say cheers? Cheers, Selvam. Great. Cheers. Cheers.
என்னம்மா சார் இன்னும் வரலையே? பூஜைக்கு நேரம் ஆச்சுமா, ஃபோன் பண்ணி பாருங்களேன். அவருக்கு ஃபோன் பண்ண பெல் அடிச்சிட்டே இருந்தது. மீட்டிங்ல இருக்கார் போல இருக்கு, வந்துருவாரு. சரிங்கம்மா. என்னம்மா இது? என்னம்மா இது? நாளும் கிழமையம்மா பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி விளக்கு தவறி விழுந்துடுச்சே. நான் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டேன், அதான் கீழே விழுந்துருச்சு. விடு. இல்லம்மா, பூஜை பொருள் மேலேயே விழுந்துடுச்சேம்மா. அதுக்கு என்ன பண்றது? சரி சரி, நீ இதெல்லாத்தையும் சரி பண்ணு, என் மனசை குழப்பாத. சரிங்கம்மா. இல்லம்மா, நான் மனசை குழப்பறதுக்காக சொல்லலம்மா. சார் இப்பதான் பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்காரு. இந்த நேரத்துல இப்படி விளக்கு தவறிடுச்சே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவருக்கு இருந்த கண்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே எங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும். என் மனசுல இருக்கிற நம்பிக்கையை நீ கெடுக்காத. கெடு, முதல்ல இதெல்லாம் சரி பண்ணு. சரிங்கம்மா. அம்மா, சார் பேசினாராமா? அவருக்கு தான் ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், பெல் அடிச்சிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறாரு. இன்னும் மீட்டிங் முடியல போல. நந்தினி மேடத்துக்கு ஃபோன் பண்ணி பாருங்கம்மா. அவங்களுக்கும் ஃபோன் பண்றேன், பெல் அடிச்சிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஷோ, நான் ஒருத்தி. 2 பேருமே மீட்டிங்ல தானே இருப்பாங்க. சரி, நீ போய் மத்த வேலையெல்லாம் பாரு. சரிங்கம்மா. நில்லு ராணி, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏதோ நாங்கெல்லாம் உனக்கு சப்போர்ட்டா இருக்கோங்கிறதுக்காக உன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறதா? என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? உன் மனசுல எவ்வளவு தைரியம் இருந்தா இன்னைக்கு ஆபீஸ்ல வச்சு என் புள்ளைய எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்தியிருப்ப. நீ இப்படி அதிகார போதையில என் புள்ளைய 4 பேருக்கு முன்னாடி தலகுனிய வைப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ புத்திசாலி, பொறுமைசாலி, எந்த சூழ்நிலையிலும் நிதானம் தவற மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதனாலதான் தொட்டதுக்கெல்லாம் இவனை குத்தம் சொல்லி உன்னை உயர்த்தி பேசணும். ஆனா இன்னைக்கு அதுக்கெல்லாம் சேர்த்து பரிசு கொடுத்துட்ட. போதும் மாமா, ப்ளீஸ். உங்க புள்ளைய அவமானப்படுத்தணுங்கிறது என் நோக்கம் கிடையாது. ஆபீஸ்ல இவர் தப்பு பண்ணிருக்காரு, கண்டிக்கிற பதவியில நான் இருக்கேன். கண்டிக்காம எப்படி மாமா விட முடியும்? அப்படி என்ன அவன் பெரிய தப்பு பண்ணிட்டான்? ஆபீஸுக்கு ஒரு ஃப்ரெண்டு தேடி வந்தா அவன் கூட டீ காஃபி குடிக்க வெளியே போக மாட்டானா? ஒருவேளை உங்க ஆபீஸ் ரூல்ஸ் அதுக்கெல்லாம் அலோவ் பண்ணலன்னா கண்டிக்கிற பதவியில் இருக்கிற நீ இவனை தனியார்ல கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு மற்ற ஸ்டாஃப் முன்னாடி அவமானப்படுத்துவ. ஏற்கனவே அந்த பியூனுக்கு இவனுக்கும் பிரச்சனை. இனி அந்த பியூன் இவனை மதிப்பானா? அந்த பியூன் தான் 1க்கு 2 விக்கெட்டை போட்டு கொடுத்து வேணும்னே பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்கான். இவன் அவமானப்படுத்துறதை பார்த்து அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அவமானத்தில் எனக்கு உயிரே போற மாதிரி ஆயிடுச்சு. கேட்டியா? ஆபீஸ் விட்டு வந்ததுல இருந்து உயிர் போற மாதிரி இருக்குன்னு 10 தடவைக்கு மேல சொல்லி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். இதையெல்லாம் கேக்குற பெத்த மனுஷங்களுக்கு எவ்வளவு பாடுபடும். கட்டிக்கிட்ட பொண்டாட்டியே புள்ளைய இப்படி அவமானப்படுத்திட்டாளேன்னு மனசு கிடந்து தவிக்குது. அத்தை, மாமா, தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இவருக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு காரணம் நான் இல்ல, அவரே தான். ஆபீஸ் ஹவர்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸை பார்க்க பெர்மிஷன் கிடையாதுன்னு இவருக்கு தெரிஞ்சும் கூட பெர்மிஷன் இல்லாம போனது இவர் தப்பு. ஒண்ணு மேனேஜரான என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும், இல்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்டயாவது தகவல் சொல்லிட்டு போயிருக்கணும். இது ரெண்டுத்தையுமே அவர் ஃபாலோ பண்ணலையே. தப்பு செஞ்ச இவரை கண்டிக்கிற பொசிஷன்ல நான் இருக்கேன். இவரை கண்டிக்காம விட்டா நான் எப்படி நிர்வாகம் பண்ண முடியும்? இத பாருமா, நீ மேனேஜர், உனக்கு கீழே வேலை செய்யற ரிலேஷன்ஷிப்பை மட்டும்தான் பாக்குற. ஆனா நாங்க நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிங்கிறத மட்டும்தான் பாக்குறோம். அது என்ன எல்லாரும் முன்னாடியும் கண்டிக்கிறது? தனியா கூப்பிட்டு கண்டிக்க வேண்டியதானே? என்னத்த, என் புருஷனை கூட பார்க்காம எல்லாரும் முன்னாடி கண்டிச்சதானே மத்தவங்க எல்லாம் என்ன பார்த்து பயப்படுவாங்க. இதுதான் கேட்டுக்கிட்டீங்களா? புருஷனு கூட பார்க்காம எல்லாரும் முன்னாடி திட்டணும். அப்பத்தானே எல்லாரும் இவளை மதிப்பாங்க, பயப்படுவாங்க. அதான் திட்டம் போட்டு என்ன அவமானப்படுத்தியிருக்கா. இப்ப இந்த உண்மை அவ வாயிலே வந்துருச்சு பாருங்க. மத்தவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக தாலி கட்ட புருஷனையே அவமானப்படுத்தி பாப்பேன்னு நாங்க நினைக்கல.
ஆரம்பத்துல நாங்க இவனை ஈகோ பார்க்காதடா, பொண்டாட்டிக்கிட்ட பெருந்தன்மையா நடந்துக்கணும்னு அட்வைஸ் பண்ணோம். ஆனா பொம்பளைக்கு அதிகாரம் கிடைச்சதும் உன் புத்தியை காட்டிட்ட பாத்தியா? 1000 தான் இருந்தாலும் இவன் ஆம்பளை. 4 பேர் முன்னாடி இவனை இப்படி அவமானப்படுத்தியிருக்கியே, இவன் மனசு உடைஞ்சு எங்கேயாவது போய் ஏதாவது பண்ணிக்கிட்டா நாங்க என்ன பண்றது? என்ன மாமா, நான் என்னவோ தப்பு பண்ண மாதிரி பேசுறீங்க? ஆமா, நீ பண்ணது தப்புதான். ஆரம்பத்துல நல்ல பொண்ணாதான் இருந்த, பதவி போத அதிகாரம் மமத உன் தலைக்கு ஏறிடுச்சு. இப்படி எல்லாம் அவமானப்படுத்துவேன்னு தெரிஞ்சிருந்தா உன் ஆபீஸ்க்கு இவனை கட்டாயப்படுத்தி வேலைக்கு அனுப்பிச்சிருக்க மாட்டோம். உனக்கு நல்ல பேர் கிடைக்கணுங்கிறதுக்காக புருஷனு கூட பார்க்காம அவனை நீ அவமானப்படுத்திருக்க. நாளைக்கு அக்கம் பக்கம் சொந்தக்காரங்க மத்தியில நீ நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக மாமனார் மாமியார் கொடுமை பண்றாங்க, நான் தான் பொறுத்துக்கிட்டு போறேன்னு சொன்னாலும் சொல்லுவோமா? அப்படி ஏதாவது பிளான் இருந்தா சொல்லுமா, நாங்க இப்பவே வீட்டை விட்டு வெளியே போயிடுறோம்.